இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர், விடுதலை புலிகளுடைய பிரபாகரனை தன் வாழ்வியல் தாரக மந்திரமாகவும், தமிழர்கள், தமிழ் கலாச்சாரம், பெண்களுக்கான விடுதலை நிறைய பேசுவார். மைனாரிட்டிகளுக்கான உரிமை, தமிழினத்தின் மேன்மை, நிறைய அடிப்படை கூறுகள், விவசாயம் நிறைய பேசக்கூடிய, ஒழுக்கத்தை, தமிழர்களுக்கான கடந்த கால மூதாதையர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் சொல்லி இளைஞர்களிடத்தில் 8% வரை வாங்கிய திரு சீமான் அவர்கள் தற்போது ஒரு பாலியல் புகார் வழக்கில் மன்னிப்பு கோரியிருக்கிறார். நடிகை விஜயலட்சுமியோடு அவருக்கு இருந்த தொடர்பை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதுவரை ஒப்புக்கொள்ளாமல் அபாண்டம் என்றெல்லாம் நாம் தமிழருடைய சகோதர சகோதரிகள் மேடைகளிலே பேசி வந்திருக்கிற போது 2011ஆம் ஆண்டு இவர் மீது முதலாக பாலியல் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அது 2012இல் அவர் அதை திருப்பி என்ன செய்தார், அந்த வழக்கு விடப்பட்டது. இந்த விஷயத்தில்தான் நடிகர் சீமான் மன்னிப்பு கேட்டு இந்த வழக்கு முடிந்திருப்பதாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. இப்போ இந்த பாலியல் புகார் வழக்குல சீமான் மன்னிப்பு கோரி உள்ளது. நடிகை விஜயலட்சுமி குறித்து நான் இனி எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன். நடிகைக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை வாபஸ் பெறுகிறேன் என்று கூறிதான் சீமான் மன்னிப்பு கேட்டுள்ளார். சீமான் இந்த வழக்கில் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பு கோர்ட் அவருக்கு சில கடுமையான கேள்விகளை எழுப்பியது. அதோடு அவரை கடுமையான விமர்சனமும் செய்திருந்தது. இதை அடுத்துதான் இனி தப்ப முடியாது என்ற அடிப்படையில் தமிழின தலைவராக தன்னை ஒரு வாழ்வியல் நெறியாளனாக, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக சீமான் மன்னிப்பு கோரியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரோடு கடந்த காலங்களில் நடித்த நடிகை விஜயலட்சுமியிடம் நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியது. விஜயலட்சுமி தாக்கல் செய்த ஒரு வழக்கில்தான் சீமான் அளித்த மன்னிப்பு மனு முறைப்படி இல்லாததால் நீதிபதிகள் அதிருப்தி அடைந்தார்கள். இதனை அடுத்து இன்று அவர் மன்னிப்பு கோரிட்டார். முன்னதாக சீமான் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தை இடம்பெறல. உடனே நீதிபதிகள் ஏன் இப்படி இடம்பெறல அப்படின்ற கேள்வி எழுப்பினார்கள். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சீமானுக்கு கடுமையான கண்டனங்களையும் அவர்கள் தெரிவித்ததாகவும் தற்போது நேற்று இரவு செய்தி வெளியாகியிருக்கிறது. சீமான் விஜயலட்சுமி வழக்குல 2 தரப்பினரும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும் என உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். நீங்க அவ்வாறு செய்யலன்னா இருவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தார்கள். அதற்கு பின்பு உங்களுக்கு 2 பேருக்குமே பெரிய அலைச்சல், மானம் பறிபோகும், இன்னும் பொது ஊடகங்களில் விவாதிக்கப்படுவீர்கள் என்பதை சொல்லாமல் தான் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று இந்த வழக்கில் நடிகை விஜயலட்சுமி சீமான் இப்போதும் தன்னை பற்றி தவறாக பேசி வருகிறார் என்று மறுபடியும் குற்றம் சாட்டினார். அவர் தாக்கல் செய்த மன்னிப்பு மனுவில் உண்மையான மன்னிப்பு இல்லை, மாறாக வன்மமே இருப்பதாக விஜயலட்சுமி தெரிவிச்சிட்டார். அவர் மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிக்கிறார், வன்மத்தை கக்குகிறார், அபாண்டத்தை புகட்டுகிறார், அபாண்டத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார், சொல்கிறார் என்றெல்லாம் அந்த அம்மையார் சொன்னாங்க. இதற்கு முன்பு சீமான் விஜயலட்சுமியுடன் முறையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதை நம்ம சொல்லியிருந்தோம். இதை ஏற்றுக்கொண்ட சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் விஜயலட்சுமியிடம் எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்பதற்கு சம்மதித்தார்கள், அழுத்தம் கொடுத்தாங்க. கடந்த வாரம் வழக்கு விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவரை கைது செய்ய தற்போது விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படும் என உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை மட்டுமல்ல, ரொம்ப காட்டமாக கூறினார்கள். அடுத்த விசாரணைக்கு முன்பு சீமான்
தனிப்பட்ட வகையில் விஜயலட்சுமியோடு மன்னிப்பு கேட்டால் மட்டுமே வழக்கு நீக்கப்படும். நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லை என்றால் சீமான் கைது செய்து சிறையில் கம்பி எண்ணணும். 15 நாள் முதல்ல உள்ள வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் மாறும். பாலியல் பலாத்கார கேஸு, போக்சோ, அந்த சட்டம் இந்த சட்டம், நிறைய சட்டம், அது சிறு குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு வேற விஷயம்லாம் போட்டுருவாங்க. ஆகவே அதற்கு அவரை பயப்பட்டாரா என்பதை நம்ம திருப்பி பேசுவோம். திருமணம் செய்வதாக பொய் வாக்குறுதி அளித்து தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சீமான் ஏமாற்றியதாகத்தான் அந்த அம்மையார் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் முன்பு குற்றம் சாட்டியிருந்தார்கள். அவரது புகாரின் அடிப்படையிலே பாலியல் துன்பத்திற்கு உள்ளான துன்புறுத்தலின் அடிப்படையிலே இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை ரொம்ப தீவிரமாக நடந்து வருகிற நேரத்தில் தான் விஜயலட்சுமி இடத்தில் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சீமான் தரப்பில், அதாவது சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோர்ட் மறுபடியும் சொன்னது. ஆனால் விஜயலட்சுமி தரப்பு வழக்கறிஞர் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார். எதற்குன்னா, சீமானிடத்துல விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சீமான் வழக்கு தொடுக்காத நிலையில் தாங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது என விஜயலட்சுமி தரப்பு சொல்லிட்டாங்க. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் தரப்பிலிருந்து நீங்கள் பொதுவெளியில் அவதூறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்பதை எதிர்பார்த்தால் விஜயலட்சுமியும் பொதுவெளியில் சீமானை பற்றி ஆபாசமாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். 2 பேரும் மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லையா? இல்லையென்றால் சீமான் தரப்பில் இருந்து மன்னிப்பை எதிர்பார்க்காதீர்கள் என்று திட்டுட்டமா சொல்லிட்டார். 2 பேருமே மன்னிப்பு கேட்கணும். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் உச்ச நீதிமன்றத்தை அணுகினார். இன்று இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோதுதான் செப்டம்பர் 24க்குள் விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெரிவித்தது. அதுக்கு பிறகுதான் ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், அவரிடம் கொடுத்த வாக்குறுதிகள், அதன் பின் அவரை பற்றிய பொது ஒளியில தவறாக பேசியதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மறுபடியும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஆக இப்படி மன்னிப்பு கேட்க தவறினால் அவருடைய கைதையும் தற்போதைய தடை நீக்கப்பட்டு எந்த பாதுகாப்பும் இன்றி விசாரணைக்கு உட்படுத்துவார் என்று எச்சரித்ததன் அடிப்படையில் தற்போது சீமான் அந்த பிரமாண பத்திரத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. உச்ச நீதிமன்றம் எச்சரித்தது, இந்த விவகாரத்தை சுமூகமாக தீர்க்க இரு தரப்பினரும் நீதிமன்றத்தை அறிவுறுத்தியது, சட்ட செயல்முறைக்கு விஜயலட்சுமி உரிய உத்தரவாதங்களை வழங்க வேண்டும் என்றும், எதிர்காலத்திலும் கூட நடிகையை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சீமான் நீதிமன்றத்திற்கு உறுதியளிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய கண்டிஷனை நீதிபதிகள் பரிந்துரைத்தார்கள். எதிர்காலத்தில் நடிகையை பற்றி தவறாக பேசக்கூடாது, இரு தரப்பிலும் தங்கள் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறணும், சீமான் பகிங்கர மன்னிப்பு கேட்கணும் என்றும், சீமான் மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் நடிகை வழக்கை வாபஸ் வாங்கலாம் என்றும் கூட நீதிக்கும் மரியாதைக்கும் உகந்த சமரசம் என்றும் உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. சீமான் மீதான கைதுக்கான விசாரணைக்கு இடைக்கால தடையை அடுத்து விசாரணை வரை இப்போ நீக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அது கடந்த கால விவகாரங்கள். சீமானுடைய பதிலையும் அடுத்த கட்ட நடவடிக்கையும் நீதிமன்றம் பரிசீலிக்கும். தமிழக அரசியல் பற்றி சினிமா வட்டாரங்களில் பரவலாக கவனத்தை ஈர்த்த இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான நடவடிக்கையாக அமைந்துள்ளது. அடுத்த விசாரணைக்கு முன் சீமான் தனிப்பட்ட வகையில் விஜயலட்சுமி இடத்துல மன்னிப்பு கேட்டால் மட்டுமே வழக்கு நீக்கப்படும், இல்லை என்றால் சீமான் கைதாகும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த வழக்கு வாபஸ் ஆகும் பட்சத்தில் சீமான் விஜயலட்சுமியிடம் தனிப்பட்ட வகையில் மன்னிப்பு கேட்கிறார் என்று பொருள்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த செய்தியை நான் உங்களுக்கு தந்துட்டேன். இத்தனை பிரபலமான ஒரு அரசியல் தலைவர் இவ்வளவு தன்னைத்தான் கேவலப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? பாயிண்ட் நம்பர் 1, இது கண்ணும் வைத்தாது போல் அழகா அந்த அம்மாட்ட பேசி வீதிக்கு வந்தாம முடிச்சிருக்கலாம். அப்ப ரொம்பவே அறிவும் மதியும் குறைந்த ஒரு தலைவன் தான் சீமான். இதை சீமான் என்னுடைய நண்பர் தான். நான் இதை சொல்றதுக்கு காரணம், அவருக்கு இருக்கிற புகழ், அவருக்கு இருக்கிற ரசிகர்கள், தொண்டர்களுக்கிட்டலாம் தன்னைத்தான அவமானப்படுத்தியதாக சீமான் இதுல நடந்து கொண்டார். நல்ல உடையணிந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன்
திடீரென நடுரோட்டில் தானே தனது ஆடையை கிழித்து அலைவதை போன்று தனது மானத்தையும் தனது அவமானத்தையும் சீமான் வாங்கி கொண்டார். மூன்றாவது, ஒரு பெண்ணை ஏமாற்றியது. அந்த பெண்ணுடைய கற்பை அவர் சூறையாடி இருக்கிறார், பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார், பொய்யான வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கொடுத்த பின்பும் அந்த பெண் இப்பொழுது நிற்கதியாகி நிற்கிறாள். அவள் கோபத்தில் நான் இங்கே பதிவு செய்ய முடியாத வார்த்தைகளை எல்லாம் அந்த பெண் வீடியோக்களில் வெளியிட்டிருந்தார். சீமானுடைய தாயாரை பற்றியெல்லாம் அசிங்கமாக பேசினார். அவர் பாதிக்கப்பட்டவர் பேசலாம் என்று சொன்னாலும் சீமானை போன்ற ஒரு தலைவனுக்கு இது அழகல்ல. இவ்வளவு நாள் கேவலப்பட்டு பொது வீதிகள் செய்தியாக வந்து எல்லாரும் யூடியூபில் இதை வைத்து சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு சீமான் போன்றவர்கள் ஞானம் குறைந்து மதிநுட்பம் குறைந்து தன்னை கேவலப்படுத்தி கொண்டார். இப்ப என்ன கேள்வினா, தான் ஒரு பெண்ணோடு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார், மறைமுகமாக ஈடுபட்டார், அந்த பெண்ணுடைய கற்பு பறிக்கப்பட்டது, அவள் இன்றைக்கு நிற்கதியாக நிற்கிறாள். இது என்னுடைய கருத்து தான். இதுல தப்பு இருந்தா ஏத்துக்கிடுங்க, இல்லைன்னா விட்டு போயிருங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பெண் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், எத்தனை கோடிகளை நீ கொட்டி கொடுத்தாலும் இனி அவளுடைய வாழ்க்கை சூன்யமாக்கப்பட்டது. இதையெல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்கள் முன்பு சிரித்து கொண்டு ஹஹஹஹா என்றெல்லாம் சொன்னீர்களே, இதெல்லாம் உங்களுக்கு அழகா? இதெல்லாம் ஒரு தேர்ட் ரைட் பார்ட்டி கூட இப்படி நடக்க மாட்டான். இவ்வளவு பெரிய வழிகாட்டியாக தமிழர்களுடைய வாழ்வியல் மாண்பு, தமிழர்களுடைய ஒரு சிந்தனை எல்லாம் சொல்லக்கூடிய திரு சீமான் அவர்கள் இவ்வளவு கோர்ட்டுக்கு வரக்கூடிய அளவிற்கு ஞானமற்ற மதிகுறைந்த அறிவில்லாத ஒரு தலைவனாக தன்னை மாற்றி கொண்டார். அதுதான் அவரை பற்றிய பார்வை. நேரா பெங்களூருக்கு போய் மன்னிப்பு கேட்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்திருந்தா என்னைக்கே முடிஞ்சிருக்குமே. கேவலப்பட்டு இவ்வளவு பேர் அசிங்கப்பட்டு எல்லோருக்கும் சீமானா இப்படி ஒரு பெண்ணை ஏமாற்றினான், சீமானா பாலியல் பலாத்காரம் செய்தான் என்றெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு உலகத்திலே தன்னைத்தான் கேவலப்படுத்தி கொண்ட ஒரு தலைவனை பார்க்க முடியாது. இப்ப நீ மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா நீங்களே கன்ஃபஸ்டு, உங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டீர்கள். ஒரு பெண்ணை இழிவுபடுத்தியது, ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்தியது, ஒரு பெண்ணை கேவலப்படுத்தியது, இதையெல்லாம் நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஆகவே தமிழகமே இப்படி ஒரு தலைவன், பிரபாகரனை முன்னெடுப்பதற்கு சீமானுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிரபாகரனுக்கு மேல் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவனுடைய பாசறையில் தனிமனித ஒழுக்கம் இருந்தது. பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்தார், அவன் கொல்லப்படுவான். இப்படி ஒரு சூழல்லாம் இருந்தது. சாதி மோதல் அங்கு ஒருபோதும் நடக்கக்கூடாது. ஒழுக்கம், கண்ணியம், மேன்மை, இதுதான் பிரபாகரன். பிரபாகரன் வேலை தவறுகள் நிறைய செஞ்சிருக்கலாம் அரசியல் காரணங்களுக்காக. ஆனால் அவனுடைய ராஜ்யத்தில் ஒழுக்கக்கேடு இல்லை, அவனுடைய ராஜ்யத்தில் பெண்களின் மீது அபாண்டம் இல்லை, அவனுடைய ராஜ்யத்தில் ஒருபோதும் மன்னிப்பு இல்லை. சிரிப்பது, நக்கல் அடிப்பது, பொதுவெளியில் பெண்ணை கேவலப்படுத்துவது, ஏவி விட்டு போன்களின் மூலம் வசைப்பாடியது, இதெல்லாம் பிரபாகரனுடைய ராஜ்யத்திலும் இல்லை. நீங்கள் கூறுகிற தமிழ் அடையாளமும் இல்லை, தமிழர்களுக்கான மாண்புகளும் இல்லை. சீமான் அவர்கள் இப்பொழுது தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற லட்சோப லட்சம் இளைஞர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள், இதை எப்படி பார்க்க போகிறார்கள், இதுதான் நம்முடைய பார்வை. மீண்டும் இது போன்ற செய்திகளை நாம் உங்களுக்கு அடுத்து தருகிறோம். நன்றி.